Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க லா காலேஜஸ் எல்லாமே வந்து ரேங்க் லிஸ்ட் ஆனது வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு மெயில் வரலன்ற கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இந்த இயருக்கு வந்து மெயிலில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ண வேண்டியது இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே அதற்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இயர் அப்படி இல்லை. வெப்சைட்ல அதற்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துருக்கீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது. பார்க்காதவங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு மெயில் வரல, நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜில் லாகின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, லாகின்ல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா இருக்கும். அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ், கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் எந்த காலேஜில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சோயல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனும், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ரிஜிஸ்டர்ட் நம்பர்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா உங்களுடைய அப்ளை பண்ணும்பொழுது இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 4 டிஜிட்டில் உங்களுக்கு இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து லாகின் சொல்லிவிட்டு நீங்கள் கொடுங்க. நீங்கள் லாகின் சொல்லிட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனுடைய கேபி வந்து 100 கேபிலேருந்து 250 கேபிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 12th மார்க் ஷீட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். அதுவும் 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதே போல் உங்களுடைய டிசி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து 100 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதே போல் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுவும் வந்து 100 கேபிலேருந்து 250 கேபிக்குள்ளே தான் இருக்கிறோம். இதில் நோட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தினை தபால் மூலமாகவோ நேரிலோ சமர்ப்பிக்க வேண்டியது இல்லை. அதாவது நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மெயில் ஐடியில் சென்ட் பண்ண அந்த ஆப்ஷன் இந்த இயர் கிடையாது. அதே போல் நீங்கள் நேரடியாக போய் காலேஜில் வந்து சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இல்லை நேராக வந்து போகணும், தபால் பெட்டியின் மூலியமாக நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணாலே போதுமானது. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோவாகும். நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஷோவாகும். நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே அந்த கேபி அந்த சைஸ்க்குள்ளே பிடிஎஃப் என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதுமானது. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெயிலில் சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் ஒரு சில பேருக்கு வந்து லாகின் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை, உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் காட்டலைன்னா தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆனது ஏற்படும். அதை கட் ஆஃப் மார்க்கு வெளியிடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகலைன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா காலேஜில் சேரணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.